ஸ்ரேயா குட்டி, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? ஸ்ரேயா, ஏன் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? எல்லாரையுமே அந்த வேலைக்காரி பார்வதி மாதிரி நினைச்சுக்கிட்டியா? உன் மேல அக்கறை காட்டுறவங்களுக்கும் உன்னை கொடுமைப்படுத்துறவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இத பாருமா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, உனக்கு நல்லது செய்யதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. அடம் பிடிக்காம உட்கார்ந்து சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணாலும் உங்களை நான் சாப்பிட வைக்காம இங்க இருந்து போக போறது இல்ல. அழாம சாப்பிடணும், என்ன? சரியா? என்னங்க ஸ்ரேயா கண்ணு, இப்படி எல்லாம் சாதத்தை தட்டி விட கூடாதுடா. சமத்தா சாப்பிடணும், என்ன? என்னங்க ஸ்ரேயா செல்லும், இப்படி நீ என்ன தட்டி விடணும்னாலோ இல்ல என்ன அடிக்கணும்னாலோ உனக்கு சக்தி வேணும்ல, அதுக்கு நீ சாப்பிட்டதானே முடியும். அதனால நீ சமத்தா சாப்பிடணும். இந்த ஸ்ரேயா குட்டி, இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா. சமத்தா சாப்பிடணும். இத பாரு, உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காட்டுங்க. அப்படிதான். இது சமத்து. இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. சரி 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 சரி, நான் எதுவுமே பேசல. சமத்தா சாப்பிடுங்க, என்ன? காட்டுங்க. வெரி குட். இத பாரு, ஒரே வாய் தான். லாஸ்ட் 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 லாஸ்ட். இப்படிதான் டெய்லியும் சமத்தா சாப்பிடணும். இவ்வளோ பசியை வச்சுக்கிட்டு நீங்க வேணாம் வேணாம்னு சொல்றீங்க. என்னங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இதே மாதிரி சமத்தா மாத்திரையும் சாப்பிடணும், என்ன? இத வரேன். என்ன மூசா, ஸ்ரேயா தூங்கிட்டாளா? ஆமா அங்கிள், இப்பதான் தூங்கினா. சாப்பிட்டாளா? சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அங்கிள். குழந்தைக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு வெறுத்து போச்சு. இல்ல அங்கிள், நான் ஸ்ரேயாவை வற்புறுத்தி சாப்பிட வச்சதும் அவ தட்டுல இருக்கிற எல்லா சாப்பாட்டையுமே சாப்பிட்டுட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ இது வரைக்கும் பசியையும் மீறி சாப்பாடு கொடுக்கறவங்கள வெறுத்திருக்கா. அடிக்கிறவங்க அமுதத்தை கொடுத்தா கூட அதை வெறுக்கத்தானே பார்த்தோணும். ஸ்ரேயா கிட்ட அன்பா ஒரு 4 வார்த்தை பேசி ஒரு வாய் சாப்பாடு ஊட்டி விட முடியாம போனதுதான் இங்க நடந்த இத்தனை தவறுகளுக்கும் காரணம். துணிமணிகளாகட்டும், விளையாட்டு சாமான்களாகட்டும், தின்பண்டங்களாகட்டும், விலை கொடுத்து வாங்க முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா பெத்தவன் நியாயமா தன் குழந்தை மேல காட்ட வேண்டிய பாசத்தை காட்ட மறந்துட்டேன். சரி அங்கிள், நடந்ததை பேசி என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியதை பாப்போம். இப்போ
ஸ்ரேயா முன்ன போல இல்ல. அவளுக்குள்ள மெல்ல ஒரு நம்பிக்கை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம அவகிட்ட அன்பா இருக்கிறத பார்த்து தங்கிட்ட பாசத்தை காட்டவும் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கா. இந்த நிலைமை மட்டும் தொடர்ந்தா கூடிய சீக்கிரமே ஸ்ரேயாவை அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அவளை குணப்படுத்திடலாம். மூசா, நீ பேசுற அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை கேட்கும்போது ஸ்ரேயா குணமாயிட்டதாவே என் மனசு சொல்லுதுப்பா. அந்த நினைப்பு நிஜமாக்க நான் ஒன்னதான்ப்பா நம்பியிருக்கேன். கண்டிப்பா நான் ஸ்ரேயாவை குணப்படுத்துறேன் அங்கிள். நீங்க கவலைப்படாதீங்க. சரி அங்கிள், நீங்க முதல்ல போய் ஸ்ரேயாவை பாருங்க. சரிப்பா. என்னது இவ்வளவு வாசிக்கிற மருமகளை ஆளே காணாம? ஒருவேளை புருஷனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டாளா? எங்க போயிருப்பா? கதவு திறந்திருக்கே. என்ன நம்பி கதவை திறந்து போட்டு போக மாட்டாளே. உள்ளதான் இருப்பா. அவ இருப்பா. காலங்காத்தால எதுக்காக அவ நினைப்பு? அவ வீட்டை இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, எங்கேயாச்சும் போகட்டும், போய் தொலையட்டும், நமக்கு என்ன வந்திருக்கு? அவ இல்லாம என்னமோ மாதிரி இருக்க. அவகிட்ட சண்டை போடணும், அப்பதான் பொழுது விடியும். அப்படியே பழகி போச்சே. எங்க போய் தொலைஞ்சா? இப்படி பண்ண பூதோலக பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப அங்க நம்ம ஆட்சி நடக்குதுல்ல, அம்மா அங்க அனுப்பி வச்சுட்டா இவங்க சண்டையெல்லாம் ஓஞ்சு போயிடும்ல. ஆனா பாவி, உன் பொண்டாட்டி குடும்பத்தை தான் பிரிச்சான்னு பார்த்தா நீ புருஷன் பொண்டாட்டி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறியடா. இதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியா? என்னமோ இளஞ்சோடிகளை பிரிக்கிற மாதிரி ரொம்ப தான் பிகு பண்ற. என்னுடைய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? முட்டாள்தனமா பேசாதடா. யாரையும் பிரிஞ்சு யாரும் போயிட முடியாது. இன்னும் நம்ம தண்டனை காலம் முடியல. ஆமா, தொட்டதுக்கெல்லாம் இப்படி ஒரு பதில் சொல்லி என் வாயை அரைச்சிடு. தண்டனை காலம் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தான். யாரை விட்டு யாரும் தனியா பூதலோகத்துக்கு போகவே முடியாது. அதோட நாம எப்படி பூதலோகத்திலிருந்து ஒத்துமையா வெளியில வந்தோமோ அதே மாதிரி போனா தான் நமக்கு மரியாதை. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்பா, எனக்கு நம்ம இவங்க மாமியார் மருமக சண்டை இப்போ ஓயும் ஒற்றுமையா பூதலோகம் போகணும்னு தோணல. மனசை தளர விடாதரா. ஏதாவது கோல்மால் பண்ணி ஆயிஷாவையும் பூதராணியும் மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். இவங்க சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து தானே இவங்களை சமாதானம் பண்ணி யோசிக்கிறோம். ஒரு வழியும் தோணலையே. இன்னைக்கு எப்படியாவது சமாதானப்படுத்தி ஸ்ரேயாவை சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடணும். பாத்தியாப்பா, நான் பெத்த ஒத்த புள்ள இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ஊருக்கு உழைக்க போயிட்டு இருக்கு. பாத்தியா முசா? முசா கூப்பிடுறது காதல வீழ. என்னப்பா கூப்பிட்டீங்களா? என்ன ஒரு சந்தேகத்தோட கேக்குற? அப்ப நான் கூப்பிட்டது காதல வீழியா? ஒரு குத்து மதிப்பா தான் கேக்குறியா? என்ன விஷயம் சொல்லுங்க. முசா, போறப்ப கேட்க கூடாதா? இருந்தாலும் கேக்குறேன். எங்க போற? என்ன தாத்தா நீங்களும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் ஸ்ரேயா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வீடா பார்த்து சொல்லு, போய் பொழுத கழிச்சுட்டோம். நான் ஒண்ணும் அங்க பொழுது போக்குறதுக்காக போகல, ஒரு உயிரை காப்பாத்த போயிட்டு இருக்கேன். முதல்ல எங்க உயிரை காப்பாத்துப்பா. ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் மாமியார் மருமக சண்டை உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. தாங்க முடியல. நம்ம ஏதாவது பண்ணி உடனடியாக அவங்களை சமாதானப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம 3 பேர் வீட்டில் தங்கவே முடியாது. ஆமாப்பா, இப்பவே பொழுது விடிஞ்சா நாங்க 2 பேரும் வெளியே போய் சத்தன சாவடின்னு பொழுத கழிச்சுட்டு பொழுது சாஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து இருக்கிறத சாப்பிட்டு தூங்குறோம். தெரியுமா? தாத்தா சண்டை போடுற 2 நாடுகளையும் சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம்.
2 மாநிலங்களையும் பேச்சுவார்த்தை மூலமா சேர்த்து வச்சிடலாம். ஏன் 2 கட்சியை கூட ஒன்னா சேர்த்து வச்சிடலாம். ஆனா எந்நேரமும் சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 பொம்பளைங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. அதுவும் சண்டை போடுற மாமியார் மருமகளை அந்த கடவுளே வந்தாலும் சேர்த்து வைக்க முடியாது. அவங்களா பார்த்து திருந்தினாதான் உண்டு. இவங்களும் திருந்துவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஜூலி, ஜூலி, நான் உன் மாஸ்டர் பேசுறேன். ஜூலி, 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 என் குரல் உனக்கு கேக்குதா? ஜூலி, என் குரல் உனக்கு கேக்குதா? ஜூலி, ஜூலி. பாஸ், என்ன பண்றீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீ பாட்டுக்கு நேத்து வீட்டுக்கு போயிட்ட. இந்த நிமிஷம் வரைக்கும் அருமைநாயகம் வீட்டுல இருக்கிற ஜூலியை என்னால கான்டாக்ட் பண்ண முடியல, தெரியுமா? நான் தான் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு போனேன்ல. விளையாடுறியா? நீ வேணா பொறுமையா இருக்கலாம், என்னால பொறுமையா இருக்க முடியாது. இது என் வாழ்க்கையின் லட்சியம். ஓகே, விடுங்க விடுங்க, நான் பேசுறேன். எந்திரிங்க பாஸ். ஹலோ ஜூலி, நான் லில்லி பேசுறேன். நீ எங்க இருக்க? ஜூலி, நான் பேசுறது கேக்குதா? ஏன் பாஸோட வாய்ஸ் ரிசீவ் பண்ணல? லில்லி மேடம், லில்லி மேடம். ஜூலி பேசுது, ஜூலி பேசுது. பாஸ், ஜூலி லைன்ல வந்துருச்சு. அதான் தெரியுது இல்ல? ஜூலி, நான் உன் மாஸ்டர் பேசுறேன். நீ எங்க இருக்கிற? ஏன் நேத்து ராத்திரி ஃபுல்லா என் வாய்ஸ் ரிசீவே பண்ணல? நான் இங்க ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன். இங்க எனக்கு சரியா சிக்னல் கிடைக்கல. சரி, இப்ப கேக்குது இல்ல? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அருமைநாயகம் வெளியே போயிட்டானா? இல்ல மாஸ்டர், உள்ளதான் இருக்காரு. அங்க உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் இல்ல. ஜூலி, ஜாக்கிரதையா இரு. காதல் பண்ணாம வேலையை கவனி. ஜூலி, உன் வேலையும் முக்கியம் இல்ல, உன் காதலும் முக்கியம் இல்ல, உன் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏய், அங்க ஏன் தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒண்ணும் நீங்க வர வேணாம். முதல்ல ஜீனி ஆஃப் பண்றதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆஃப் பண்ணு. சந்தர்ப்பம் சாதகமா அமைஞ்சதும் செய்றேன், வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஜூலி, ஹலோ ஜூலி. ஐயோ, மறுபடியும் ரிசீவ் பண்ண மாட்டேங்குதே. அதான் சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லிச்சே பாஸ். சிக்னல் ப்ராப்ளம் தெரியுதுல்ல? அப்படின்னா சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து நிக்க வேண்டியதானே? உங்க இஷ்டத்துக்கு நிக்க அது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, அருமநாயகத்தோட வீடு. அதுக்கு என்ன ப்ராப்ளமோ? பாவம் ஜூலி, புரிஞ்சுக்காம நீங்க ஏன் தாம் துன்னு குதிக்கிறீங்க? அதான் வெயிட் பண்ண சொல்லுச்சுல, வெயிட் பண்ணுங்க, அதுவே லைன்ல வரும். என்ன மாஸ்டர், எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? இங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? நான் தான் மாஸ்டர் பாட்டு பாடினேன். என்னது, நீ பாடினியா? ஆமா மாஸ்டர், இன்னொரு தடவை பாடுறேன், கேக்குறீங்களா? லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். போதும், நிறுத்து. டிவி பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. வா போலாம், வா. ஹாய் ஸ்ரேயா குட்டி. குட் மார்னிங். காலையில எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி மறுபடியும் படுத்துட்டீங்க. உங்களால படுக்க தானே முடியும், வேற என்ன பண்ண முடியும்? பாத்தீங்களா பாத்தீங்களா,
மறுபடியும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்னு நீங்க என்ன வெளியே போக சொல்றீங்க? என்ன அடிக்கணுமா? எப்படியோ நீங்க விருப்பப்பட்ட மாதிரி என்ன அடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, இப்போ நீங்க என் மேல வேஸ்ட் நினைச்சு எரிஞ்ச இந்த பேப்பரை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கப்பல் செய்வோனா? இப்ப பாக்குறீங்களா? டன் டடை. நீங்க வேஸ்டா என் மேல அடிச்ச பேப்பரை உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கப்பல் செஞ்சிருக்கேன். இது பேர் என்ன தெரியுமா? டைட்டானிக் கப்பல் இல்ல, பேப்பர் கப்பல். இந்தாங்க, எடுத்துக்கங்க. ஓ, உங்களுக்கு இந்த கப்பல் பிடிக்கலையா? அப்போ வேற என்ன செய்யலாம்? கேமரா செஞ்சு தரட்டுமா? இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் கேமரா செஞ்சு தருவேனா? கேமரா உங்களுக்கு பிடிக்கும், அதை வச்சு விதவிதமா படம்லாம் எடுக்கலாம். டன் டடை. இப்போ நான் உங்களை போட்டோ எடுக்க போறேன். எங்க சிரிங்க, 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 சிரிங்க. கஜன். கோவப்பட்டா கூட நீங்க அழகா தான் இருக்கீங்க. சரி, இப்போ நீங்க என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? இந்தாங்க. இதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, அப்போ வேற என்ன பண்ணலாம்? டைம் ஆயிடுச்சு. நீங்க முதல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. என்ன, சரியா? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என் நம்பிக்கையும் முயற்சியும் வீண் போகல. ஸ்ரேயா தான் சொல்ல நினைக்கிறத வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா.